வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. டுடே வீக்கெண்டுங்க. இன்னைக்கு அவ்வளோதான் ரெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தோங்க. ஃப்ரெண்டு இன்னைக்கு வண்டி எடுக்கக்கூடாது இருந்தோம். ஃப்ரெண்டோட ஃபேமிலி மட்டும் கோயிலுக்கு தான் கூட்டு போயிட்டு வரணும்னு சொன்னா. ஸோ ஜஸ்ட் பிக்கப் பண்ணி ட்ராப் மட்டும் பண்ணிட்டு அதோட வீட்டுக்கு வந்துடலாங்க. இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. எங்கே போகிறோம், எந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அவுட்டர் ரிங் ரோட் சர்வீஸ் ரோடு தாங்க இது. மார்னிங் வியூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஒரு 7-8 தாங்க ஆகுது டைமு. அதுக்கு இன்னும் பனி எதுவும் போகலைங்க. அப்படியே தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கிறதோ இல்லை ரோடு இருக்கிறதோ அவ்வளோ சரியா தெரிலங்க. இந்த ஷார்ட்டை பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க. மேலே சூரியன், கீழே அந்த ரெடில்ஸ் ஏரியோட தண்ணி அப்படியே சும்மா பளபளக்குதுங்க. ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டோங்க. செம ஹாஃப் ரோடு, கொஞ்சம் அப்படியே மலை பகுதியில் போகிற மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே தாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்டு. வர முக்தீஸ்வரர் கோயில் அங்கே சோழவரத்துலேருந்து பைபாஸில் வந்து அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்குங்க, ஒரு 5 கிலோமீட்ரு. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஏதோ கும்பாபிஷேகன்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. வர புதன்கிழமை ஃபுல்லாக வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. வரப்போ என்னடா இவ்வளோ சின்னதாக ஒத்தேரி போகிற மாதிரி இருக்குது, உள்ளே இருக்காடான்னு சொல்லிட்டு கேட்டே வந்தாங்க டவுட்டில். பார்த்தா சூப்பராக இருக்குங்க. போகும்போது காமிக்கிறாங்க அந்த ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2000 வருஷம் பழமையான ஆலயமாங்க. நிறையா ஹிஸ்ட்ரிஸ்லாம் போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. வெளியே இந்த பக்கம் சின்ன கோயில் தெரியுது, உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. கும்பாபிஷேகம் வர புதன்கிழமை 11ஆம் தேதியாங்க. ஸோ அதுக்கு ஏற்பாடுகள்லாம் பயங்கரமாக நடந்துகிட்ருக்குங்க. வெளியே உங்களுக்கு அந்த சைடு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பக்கம் நாங்கள் பார்க்கிங் ஏரியா. அங்கே வந்து பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்தோம்னா கோயில் இந்த பக்கம் இருக்குங்க. இது கோயிலோட இன்னொரு என்ட்ரன்ஸு. அந்த பக்கம் எல்லோ கலரில் பில்டிங் தெரியுதுங்களா, அதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் அப்படியே பச்சை பச்சைலாம் ஃபுல்லாக வயல்வெளி தாங்க. சூப்பராக இருக்குது. விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஏதோ பயிர் நட்டு வச்சுருக்காங்க போல இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், கும்பாபிஷேகத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் நல்லா வில்லேஜ் சைடில் கலராக கட்டி அந்த திருவிழாவுக்கு வைப் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குங்க. கோயிலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தாங்க பிள்ளையார் இது வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண மண்டபங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கும் இங்கேயே உள்ள அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ தாங்க ஒரு கப்புள்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா கலசம்லாம் எதுவும் வச்சுருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கு ஃபுல் வைப்பில் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போதுமே செம வைப்பாக இருக்குங்க. தேருக்கு இது பண்ணுறதுமே ரெடியாக இருக்குங்க. இதாங்க என்ட்ரன்ஸு உள்ள கோயில் உள்ள போகிறதுக்கு. அவ்வளோதாங்க, கோயில் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சுங்க. திருப்பி ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியூ நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வியூ தாங்க ஃபுல்லாகவே சீனிக் வியூ தாங்க. லைக் நம்ம ஏலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு போகிறப்ப எப்படி இருக்குமோ அது மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்தோம்னா ஆஃப் ரோடு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சீனிக் வியூ தாங்க வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன அந்த பைபாஸ் கனெக்ட் ஆயிருங்க. லைக் ரெடில்ஸ் போகிற வழி தான். அந்த கார்னரி போகிறதுக்கு முன்னாடி இதுதாங்க லெஃப்ட்டில் நம்ம வந்து திரும்ப ரெடில்ஸ் வந்து வரப்போ திருப்பி ரிட்டன் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனால் பிரிட்ஜில் ரைட் யூ டர்ன் பண்ண உடனே மறுபடியும் அந்த பைபாஸ் கனெக்ட் ஆயிருங்க. லைக் இந்த ரேவதீஸ்வரலாம் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ட்ரிப் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நல்ல வைப்புங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, ஆல்வேஸ் சிரிச்சமாக இருங்க. நல்லதே நினைப்பாங்க, நல்லதே நடக்குங்க. வேறு